பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். எடுத்தவங்க சத்தமா படிக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தெய்வீக மகிழ்ச்சியை பற்றி கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னும் அதில் வளர பலனடைய ஆவியானவர் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். இதை காண்பது இப்ப ரொம்ப அரிதா இருக்கிறது. எதை? தெய்வீக சந்தோஷம். பரிசுத்த வேதத்தில் மகிழ்ச்சி என்கிற வார்த்தை வருகிறது, சந்தோஷம் என்கிற வார்த்தை வருகிறது. இப்ப இந்த சந்தோஷம் கர்த்தருடைய வார்த்தை, மகிழ்ச்சி கர்த்தருடைய வார்த்தை. இப்ப ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காம எங்கெல்லாம் சந்தோஷம் அப்படின்னு வருதோ அந்த வார்த்தைகளை சொல்லி இனிய தமிழில் எளிய நடையில் உங்களோடு நான் ஆண்டவருடைய ஆவியானவருடைய துணை கொண்டு பேச விரும்புகிறேன். இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதும் பொழுது அவர் ஏதோ சந்தோஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம, போராட்டம் அவமானம் உபத்திரம் இல்லாம அந்த சூழ்நிலையில் அவர் எழுதவில்லை. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அவர் சுவிசேஷத்தை அறிவித்ததனால சிறைச்சாலையில போட்டுவிட்டார் அன்றைய ரோம கவர்மெண்ட். இவன் சட்டத்தை மீறிவிட்டான், இவனை சிறைச்சாலையில போடுங்கள் என்று சுவிசேஷத்தை அறிவித்ததற்காக ஜெயிலில் போட்டாங்க. அப்படி அந்த சிறைச்சாலையில இருந்து கொண்டு எழுதின நிருபங்களில் ஒன்று பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். அப்ப அவர் என்ன எழுதுறாரு? என் நிலைமைய பாருங்க, இயேசுநாதருக்காக நான் ஊழியம் செஞ்சதுனால என்ன ஜெயிலில் போட்டாங்க, நான் ஏன் தான் போய் ஊழியம் செஞ்சணும், நான் ஏன் தான் போய் தெருவில் இயேசு பற்றி பேசணும், சும்மா இருந்திருந்தா நான் வீட்டில் இருந்திருப்பேன், அப்படி புலம்பாமல் கிறிஸ்துவுக்காக பாடுபடுவதை அவர் பாக்கியம் என்று எண்ணி சிறைச்சாலையில் இருந்தாலும் அவர் சந்தோஷமா இருந்து கொண்டு சபை மக்களுக்கு எழுதுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். கொஞ்சம் சிரிச்சு மாதிரி பாருங்க எல்லாரும். என்ன செய்தியே சந்தோஷம் தான். சந்தோஷம் பொங்குதே பாட்டு தான். ஆனா அந்த பாட்டை பாடுறப்ப சிலருடைய முகம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாவே இருக்காது. அந்த பாட்டை ஏன்டா பாடுறோன்ற மாதிரி இருக்கும். இந்த பாட்டை எதுக்கு பாஸ்டர் பாட வைக்கிறாரு அப்படின்னு தோணும். ஏன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு துக்கம் குடிகொண்டு விட்டதுனால அது இதயத்தை விட்டு வெளியே போகல, அது வெளியேறல. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நாம் பிறவியில கிரியைகளினாலே நீதிமான்கள் அல்ல, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். வேற தகுதி நம்மளுக்கு கிடையாது. ஏதாவது தகுதி இருக்குதா? நம்ம தகுதியை பற்றி சொல்ல முடியுமா? பாவி, ஆண்டவரே நான் ஒரு பாவி அப்படின்னு தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தன் மார்பில் அடித்துக் கொண்டு அழுதானே, அவனைத்தான் ஆண்டவர் நீதிமான் என்று அனுப்பினார். பாவி என்று எவன் தன்னை ஒத்துக்கொள்ளுகின்றானோ அவனைத்தான் ஆண்டவர் நீதிமான் என்று அழைக்கிறார். நான் என்ன அப்படியாப்பட்ட பாவம் செஞ்சுட்டேன், நான் எல்லாரை விட பரவாயில்ல, அவங்கள விட இவங்கள விட நான் எவ்வளவு மேலு அப்படின்னு சொன்னா விட்டு கொடுக்காத ஒரு சுபாவமும் பெருமையும் அந்த இருதயத்தில் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். பைபிள்ல முதல் சந்தோஷம் என்ற வார்த்தை எங்க வருது தெரியுமா? ஆதியாகமம் 45:16 எடுத்துங்க படிக்கலாம். ஜெனிசிஸ் 45.
கையை தட்டி எல்லாரும் பட்டப்பட்டான பிரைஸ் லார்ட் அல்லேலூயா. இத்தனைக்கும் பார்வோனுக்கு அந்த காலத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் யெகோவா கர்த்தர் அந்த திருநாமத்தை பற்றி அவ்வளவா தெரியாது. ஏதோ யோசேப்பு மூலமா கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனாலும் அந்த ராஜா புறஜாதி மனுஷனா இருந்தாலும் அந்த காலத்துல ராஜாக்கள் அவங்க வைக்கிறது தான் சட்டம். அதை யாருமே மீறவே முடியாது. எதிர்த்து பேசினா அவுட்டு. அப்படியாப்பட்ட காலகட்டத்தில் யோசேப்பின் தகப்பனோடு அந்த யோசேப்பின் சகோதரர்கள் அங்க எகிப்துக்கு வந்திருக்கிறார்கள் என்று ராஜா கேள்விப்பட்டு யோசேப்பின் சகோதரர்கள் வந்திருக்கிறார்களா, யோசேப்பின் அப்பா வந்திருக்கிறாரா, சந்தோஷம், அவங்களுக்கு ஒரு தேசத்தையே நான் தருகிறேன், ஒரு மாவட்டத்தையே நான் தருகிறேன் என்று ஒரு இடத்தை ஒதுக்கி அங்க தங்க வச்சான். தானியத்தை எல்லாம் கொடுத்தான், ஆகாரத்துக்கு வேண்டிய எல்லாம் கொடுத்தான், தங்கறதுக்கு எல்லாம் குடும்பம் குடும்பமா அவங்க தங்கறதுக்கு ரூம்ல ஏற்கனவே ரெடியா இருக்குது. அந்த இடத்தை கொடுக்கிறான், அங்க தங்கிருங்க, அங்க நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாம், ஆடு மாடு மேய்வதற்கு அது செழிப்பான அருமையான இடம் அது அப்படின்னு ராஜா முதல்ல சந்தோஷம் என்ற வார்த்தை எங்க வருது தெரியுமா? கொடுக்கிறதா வருது. எல்லாம் கைத்தட்டு பிரைஸ் லார்ட் அல்லேலூயா.